50 ஆண்டுகால திரைப்பயணத்தில் 75 படங்களில் நடிகராகவும் 25 படங்களில் இயக்குநராகவும் பணியாற்றி தமிழகத்தின் திரைக்கதை மன்னன் என புகழப்படும் பாக்யராஜின் சகாப்தம் அவரது 73வது வயதில் முடிவுக்கு வந்திருப்பது அவரது ரசிகர்களையும் பொதுமக்களையும் சொல்லனா துயரத்திற்கு ஆளாக்கியிருக்கிறது. மாரடைப்பு ஏற்பட்டு சுய நினைவை இழந்த பாக்யராஜ் சென்னை கிரீம்ஸ் ரோட் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. தமிழ் திரை உலகில் இயக்குநராக மட்டுமின்றி நடிகராகவும் கொடிகட்டி பறந்த பாக்யராஜ் தனது குருவான பாரதி ராஜா மறைந்த 17 நாட்களிலேயே காலமாகி இருப்பது திரை உலகினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1953ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவிலில் பிறந்தவர் இயக்குனர் பாக்யராஜ். 1981ஆம் ஆண்டு நடிகை பிரவீனாவை திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2 வருடங்களில் உடல்நலக் குறைவால் அவர் இறந்ததால் நடிகை பூர்ணிமாவை 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். பாக்யராஜ் பூர்ணிமா தம்பதிகளுக்கு சாந்தனு என்ற மகனும் சரண்யா என்ற மகளும் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையுமே பாக்யராஜ் திரை உலகில் அறிமுகம் செய்திருக்கிறார். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நினைவில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை துவக்கிய பாக்யராஜ் பாரதி ராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரு காட்சியிலும் தோன்றி நடித்திருந்தார். பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் நினைவில் நிற்கும்படியான 2 காட்சிகளில் உணவு விடுதி பணியாளர் வேடம் ஏற்று நடித்திருந்தார். இந்த படத்திற்கு அவர் வசனமும் எழுதியிருந்தார். தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்தார் பாரதி ராஜா. 1979இல் ஒரு இயக்குநராக தமது முதல் படமான சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தை உருவாக்கினார். தனது சொந்த தயாரிப்பில் ஒரு கை ஓசை திரைப்படத்தில் அஸ்வினியுடன் இணைந்து வாய்ப்பேச இயலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனம் கவர்ந்தது. அடுத்தடுத்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகியவை பாக்யராஜின் வெற்றி படங்களாகின. மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட ஒரு படமாக விடியும் வரை காத்திரு திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கி நடித்திருந்தார். பாக்யராஜ் தனது முத்திரையை முழுமையாக பதிந்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்களாக அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு போன்றவை கருதப்படுகின்றன. டார்லிங் 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 வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். பிறகு 1983ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசியை அறிமுகம் செய்தார். சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடும் அளவிற்கு சென்ற இந்த படத்தில் பாக்யராஜ் கையாண்ட சில விஷயங்கள், முருங்கைக்காய் நகைச்சுவை இன்றளவும் பேசப்படுகிறது. அதேபோல சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு போன்ற படங்களும் பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்று தந்தன. ஒரு கை ஓசை திரைப்படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறப்பு விருதை பெற்றிருந்தார். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் 100 திரைப்படம். 1977ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக எம்ஜிஆர் சில காட்சிகள் நடித்து நின்று போன படம் அண்ணா நீ என் தெய்வம். இக்காட்சிகளின் மீதாக புதியதாக ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்யராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் 100 வெற்றி படமாக மாறியது. கமல்ஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்யராஜ் கதை, திரைக்கதை மற்றும் வசனங்களை அமைத்திருந்த நிலையில் இந்த படத்தை ஹிந்தியில் அமிதாப் பச்சனை இரட்டை வேடத்தில் அக்ரி ராஸ்தா எனும் பெயரில் பாக்யராஜ் இயக்கினார். அதுவும் மாபெரும் வெற்றி அடைந்தது.
அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியமையால் ஏறக்குறைய அவரின் அனைத்து படங்களும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்கப்பெற்று பெரு வெற்றி பெற்றன. இவற்றில் பலவற்றில் ஹிந்தி நடிகர் அனில் கபூரும், சிலவற்றில் கோவிந்தாவும், முந்தானை முடிச்சின் மறுவாக்கத்தில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருந்தனர். இவற்றில் ஹிந்தியில் ஓ சாத்தின் என்ற பெயரில் வெளியான அந்த 7 நாட்கள் மற்றும் பேட்டா என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா திரைப்படங்கள் பெரும் வெற்றி அடைந்தன. பாக்யராஜ் பாசாங்குகளற்ற யதார்த்தமான ஒரு இயக்குனர். தம்மை ஒரு அறிவுஜீவி என நிலைநிறுத்திக் கொள்ள அவர் முயன்றது இல்லை. அநேகமாக அவர் படங்களில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளோ வெளிநாட்டு படப்பிடிப்புகளோ இருந்ததில்லை. பெரிய தொழில்நுட்பங்களையும் அவர் சார்ந்திருக்கவில்லை. அவர் முழுக்க முழுக்க தாம் தமக்கென அமைத்துக் கொண்ட பாணி, தமது திறமைகள், திரைக்கதை அமைப்பு ஆகியவற்றை மட்டுமே நம்பி திரைப்படங்களை இயக்கி வெற்றி கண்டவர். இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு அம்மாடி இதுதான் காதலா, நான் ஆளான தாமரை பாடல்களுக்கு பாக்யராஜை இசையமைத்து பச்சைமலை சாமி ஒண்ணு என்ற பாடலை அவரே பாடியிருந்தார். பாரதி ராஜாவின் சிஷ்யராக திரைப்பயணத்தை தொடங்கிய பாக்யராஜ் இயக்குனர், வசனகர்த்தா, நடிகர், தயாரிப்பாளர் என பன்முக கலைஞரானார். திரைக்கதை மன்னன் என்று பாக்யராஜ் அழைக்கப்பட காரணம் அவரது தனித்துவமான கதை சொல்லும் முறையும் சாதாரண விஷயத்தையும் சுவாரஸ்யமாக மாற்றும் திறமையும் தான். அவரது கதைகள் பெரும்பாலும் ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கையை சுற்றியே இருக்கும். பாக்யராஜ் தமது படங்களில் பாலியலை முன்னிறுத்துவதாக ஒரு விமர்சனம் எழுவதுண்டு. அதற்கு உதாரணமாக மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சில் முருங்கைக்காய், சின்ன வீடு படத்தின் சில காட்சிகள், இது நம்ம ஆளு போன்றவற்றை குறிப்பிடுவது உண்டு. இருந்தாலும் பாக்யராஜ் பாலியல் நெருக்கம் ஆபாசமாக தோன்றாதவாறு இவை அனைத்தையும் கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கத்தை மக்கள் விரும்பி ரசிக்கும் வகையில் வெளிக்காட்டியிருப்பார். மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமோ இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு நடக்கும் கதையை பார்ப்பது போன்ற உணர்வை தரும் பாக்யராஜ் ஒரு கதையை எப்படி ஆரம்பித்து எங்கே ட்விஸ்ட் வைக்க வேண்டும், அதை எப்படி சாமர்த்தியமாக அவிழ்க்க வேண்டும் என்பதில் கில்லாடி. பாக்யராஜ் ஒரு நடிகராக தமது எல்லைகளை உணர்ந்தவராக தனக்கென உருவாக்கிக் கொண்ட பாத்திரத்தை அப்பாவித்தனமும் சாமர்த்தியமும் சம அளவில் கலந்தோடிய ஒரு பண்புக்கூறாக வடித்திருந்தார். தன்னைத்தானே விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமாக படங்களில் வெளிப்பட்டு ஒரு தனி பாணியை உருவாக்கியது. ஒரு சராசரி திரை நாயகனுக்கான இலக்கணங்களிலிருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பலங்களும் பலவீனங்களும் நிறைந்த மனிதனை சித்தரிப்பதாக அவரது பாத்திரங்கள் அமைந்தன. இன்று வரை பல இளம் இயக்குநர்களுக்கு திரைக்கதை எழுதுவது எப்படி என்பதற்கு பாக்யராஜின் படங்களே பாடப்புத்தகங்களாக விளங்குகின்றன. தமது குருவான பாரதி ராஜாவை போலவே பாக்யராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கி இருக்கிறார். இவரிடம் வேலை கற்றவர்கள்தான் பார்த்திபன், வி. சேகர், லிவிங்ஸ்டன், ஜி.எம். குமார் உள்ளிட்டோர். இலக்கியத்திலும் ஈடுபாடு கொண்டவர் பாக்யராஜ். முற்றிலும் நகைச்சுவை படமான இன்று போய் நாளை வா எனும் திரைப்படத்தில் ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் எனும் சிறுகதையை பற்றிய குறிப்பு வருமாறு அமைத்திருந்தார். இவர் 1988ஆம் ஆண்டு முதல் பாக்யா எனும் வார இதழ் ஒன்றையும் நடத்தி வந்துள்ளார். எம்ஜிஆரால் தன்னுடைய கலை உலக வாரிசு, அரசியல் வாரிசு என பிரகடனப்படுத்தப்பட்ட பாக்யராஜ் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அவரது உண்மையான கொள்கைகளை தொடரப்போவதாக 1989ஆம் ஆண்டில் சொந்தமாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆரின் முகம் பொறிக்கப்பட்ட கொடியுடன் தேர்தல் ஆணையத்தால் அக்கட்சிக்கு இருசக்கர வாகனம் சின்னமாக ஒதுக்கப்பட்டது. கட்சி தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பாக்யராஜின் சினிமா புகழால் மக்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. பலரும் அவர் பிரச்சாரம் செய்த போது ஓடிப்போய் பார்த்தனர். 1989ஆம் ஆண்டு நடந்த
தமிழக சட்டமன்ற தேர்தலில் இக்கட்சி சில இடங்களில் போட்டியிட்டது. எதிர்பாராத விதமாக ஒரு இடத்தை கூட இந்த கட்சியால் கைப்பற்ற முடியாமல் பெரும் தோல்வியடைந்தது. 1991 கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தது. தேர்தல் தோல்விக்கு பிறகு சினிமா துறையினர் முழு நேர அரசியலில் நீடிப்பதில் இருக்கும் நடைமுறை சிக்கல்களை உணர்ந்த பாக்யராஜ் பல சவால்களுக்கு பிறகு அக்கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை செய்தார். பிறகு 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி அப்போதைய திமுக தலைவர் மு. கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இறுதியாக கட்சி விவகாரங்களில் இருந்து ஒதுங்கி சினிமா நிகழ்வுகளில் மட்டுமே பங்கேற்று வந்தார். தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் இயக்குனராக ஜொலித்த அவர் யாருக்கும் எதற்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தனது பாணியில் எடுத்து ஒரு படத்தை ஹிட் கொடுக்க வேண்டியவர்களில் எப்போதுமே தனித்துவமானவர். குடும்பச் சூழல், நகைச்சுவை, யதார்த்தம், சமூக கருத்துக்கள் இவரது தனி பலம். யதார்த்தமான படங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இன்றளவும் அதற்கு பாக்யராஜின் படங்கள் மட்டுமே முழுமையான தேர்வாக இருக்கிறது. சமீபத்தில் தனது 50 ஆண்டு திரையுலக பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் 73வது வயதில் மாரடைப்பால் காலமாகியுள்ளார். இவரது 2 கண்களும் தானமாக வழங்கப்படும் என குடும்பத்தார் அறிவித்திருக்கிறார்கள். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கும் நிலையில் அவரது திரையுலக அர்ப்பணிப்பிற்காக அரசு மரியாதை செலுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.